மத்தேயு 9ஆம் அதிகாரத்துல இந்த 5-6 வசனங்களை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இயேசு 5-6 வசனங்கள்ல 4வது வசனத்துல வேதபாரர்கள் இயேசுவை பார்த்து சொல்லுகிறாங்க. இயேசு சொன்னாரு, பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு. அவனை சுகமாகன்னு சொல்லல, பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு. அங்க இருந்த அந்த வேதபாரர்களுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. ஏன்னா தேவதூஷணம் சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், தேவனால மட்டும்தான் பாவத்தை மன்னிக்க முடியும் அப்படிங்கிறது யூதர்களுடைய நம்பிக்கை. ஆனா அவர்களுடைய எண்ணங்களை இயேசு அறிந்து, 4வது வசனத்துல பாருங்க, இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து. கவனிச்சீங்களா? அப்ப அவங்க கிட்ட கேட்கிறாரு ஒரு கேள்வி. எப்பவுமே நல்லா தெரிஞ்சுங்க, இயேசு கிறிஸ்து நல்ல கவனமாக, உங்களுடைய வெளியரங்கமான வாழ்க்கைக்கு முன்பாக உங்கள் உள்ளான வாழ்க்கைக்கு தான் முதலிடம் கொடுக்க விரும்புறாரு. நிறைய பேருக்கு புரியல. வெளியரங்கமா நீங்க முக்காடு போடுகிறதுனாலயோ, வெளியரங்கமா ஜெபிப்பதனாலோ, வெளியரங்கமா ஒரு கிறிஸ்தவனாய் வாழ்றதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். அந்த முடக்குவாதக்காரனுக்கு தேவை சுகம் என்று ஊர் பேசுது. அவனை தூக்கி வந்த நண்பர்கள் சொன்னாங்க. ஆனா இயேசுவுக்கு அவனுக்கு தேவை என்னென்ன தெரிந்திருந்தது. என்ன தேவைன்னா, அவனுக்கு தேவை பாவ மன்னிப்பு. இன்னைக்கு உங்க சரீரத்துல இருக்கிற வியாதியினுடைய அந்த கொடூரம் உங்களை விட்டு நீங்கணும்னா உங்களுக்கு தேவை பாவ மன்னிப்பு என்பதை அந்த தேவாதி தேவன் உணர்ந்துதான் பிதாவாகிய தேவன் உங்களுக்காக இயேசுவை சிலுவையிலே அந்த பாவ மன்னிப்பை உண்டாக்கும்படி பலியாக, நித்திய பலியாக உங்களுக்காக பலியிட்டு இருக்கிறார். ஆகவே நீங்கள் பாவங்கள் நீக்கப்பட்டவர்களாக, பரிசுத்தம் மட்டுமல்ல வியாதி இல்லாதவர்களாக இன்றைக்கு உங்களால் வாழ முடியும். இயேசு கேட்கிறாரு 5வது வசனத்துல, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ அல்லது எழுந்து நடன்னு சொல்றது எது எளிது? ஒரு சவால் விடுறாரு. எதுப்பா ஈஸி? நீங்க பாவத்தை மன்னிக்கிற கஷ்டங்கிறீங்க. மனிதாபிமான பார்வையில பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றது ரொம்ப ஈஸி, அப்படித்தானே? ஏன்னா பாவம் அவங்களுக்கு, இப்ப நான் உங்களை பார்த்து பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டேன்னு வைங்களேன், உங்களுக்கு தெரியுமா மன்னிக்கப்பட்டிருக்கா மன்னிக்கப்படலையான்னு? ஏன்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு செயல். அது நடந்ததா இல்லையான்னு யாராலும் என்ன செய்ய முடியாது, நிரூபிக்க முடியாது. ஆனா எழுந்து நடன்னு சொன்னா அந்த நபர் உடனே நடக்கணும். இல்லைன்னா என்ன நடக்கும்? அந்த சொன்ன வார்த்தை பொய்யாகிடும். ஆனா இது மனுஷன் பார்வையில எழுந்து நடன்னு சொன்னா எந்திரிச்சுட்டா பிரச்சனை இல்லை. பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சுன்னா யாருக்குமே தெரியாது சொன்ன வார்த்தை நடந்துச்சா நடக்கலையான்னு. ஆனா தேவனுடைய பார்வையில அவரை பொறுத்த வரைக்கும் ஒருத்தனை குணமாக்குறது, வெளியரங்கமா சுகமாக்குறது அவருக்கு ரொம்ப ஈஸி. ஆனா உள்ள பாவங்களை மன்னிப்பது மிகவும் கடினம். காரணம், அந்த பாவத்திற்காக சிலுவையிலே இயேசு ரத்தத்தை சிந்த வேண்டும். இந்த நிகழ்வு நடப்பதற்கு பின்புதான் இயேசு மரிக்கிறார். அதனாலதான் சொல்றாரு, அது ரொம்ப கஷ்டம் கடவுளுக்கு. உள்ள பாவத்தை மன்னிக்கிறது கடவுள் கஷ்டம். வெளியே சுகத்தை கொடுத்துடலாம் நீங்க பாக்குற மாதிரி. ஆனா உள்ள பாவத்தை மன்னிக்கிறது கடவுளுக்கு கடினமா இருந்தது. இயேசு சிலுவையில் மரிப்பதற்கு முன்பு, மரித்த பின்பு அதையும் தேவன் எளிதாக மாற்றி இருக்கிறார் உங்கள் நல்வாழ்வுக்காக. கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நண்பு தேவனுடைய பிள்ளைகளை இயேசு அவர்களுக்கு சொல்றாரு, பாவங்கள், அடுத்த வசனம் 6வது வசனத்துல சொல்றாரு, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று நீங்கள் அறியும்படிக்கு. கவனிச்சீங்களா? இயேசு இங்க தம்மை மனுஷகுமாரன் அழைக்கிறார். நண்பு தேவனுடைய பிள்ளைகளே, மிக ஒரு ஆழமான காரியங்களை நான் உங்களுக்கு போய்த்து கொண்டு இருக்கிறேன். மனுஷகுமாரன் என்று அங்கே தானியேல் 7ஆம் அதிகாரம் 13-14 சொல்லப்பட்ட மேசியாவாக இயேசு தன்னை ஐடென்டிஃபை பண்றார், தன்னை அடையாளப்படுத்துகிறார். நீ கண்ணுக்கு தெரிந்த சுகத்தை மட்டும் நான் கொடுக்க மாட்டாரு இயேசு கிறிஸ்து. உங்க கண்ணுக்கு தெரிகிற மாதிரி உங்களுக்கு சுகத்தை மட்டும் தருபவர் அல்ல இயேசு கிறிஸ்து. கண்ணுக்கு தெரியாத உங்கள் பாவங்களை, உங்களுக்குள்ள இருக்கிற சாபங்களை, உங்களுக்குள்ள இருக்கிற எல்லாவித ரோகங்களையும் அழிப்பதற்கு வல்லமையுள்ளவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கண்ணுக்கு தெரியாத பாவத்தை மன்னிக்க இயேசு ஒருவருக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு. கண்ணுக்கு தெரிந்த சுகத்தை
சரீர சுகத்தை அவர் இயேசு ஒரு கருவியா தான் பார்க்கிறார், ஒரு டூலா தான் பார்க்கிறார். ஆனா ஆன்மாவில் இருக்கிற அந்த பாவத்தை அவர் ஒருவராலே மன்னிக்க அதிகாரம் இருக்கு. இயேசுக்கு தான் அதிகாரம் இருக்கு. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் உங்கள் பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உள்ள இயேசு உங்கள் சகல பாவங்களையும் உங்களை விட்டு நீக்கி விடுகிறார். அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு அந்த முடக்குவாதக்காரன் நடக்கிறத விட அவன் பாவத்திலிருந்து விடுதலை அடையணும்னு முதலிடம் கொடுத்தார். இன்னைக்கு நீங்க சுகத்தோட வாழணும்னு தேவன் விரும்புகிறார். ஆனா அதை விட தேவன் விரும்புகிற முக்கியமான முதன்மைப்படுத்துகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டும். அதுதான் தேவன் முக்கியத்துவப்படுத்துகிறார். அதுதான் கண்ணுக்கு தெரியாம இருக்கு, உங்க கண்ணுக்கு தெரியல. இப்ப உங்க சரீரத்துல சுகவேணுங்கிறது உங்க கண்ணுக்கு தெரியுது, நீங்க உணர்றீங்க, சரீரத்துல உணர்றீங்க, அது பிறருக்கும் தெரியுது. ஆனா பாவங்கிறது கண்ணுக்கு தெரியாது, உங்களால் உணர முடியாது. பாவத்தின் சம்பளம் மரணம். தேவன் உங்களை சுகப்படுத்தி வாழ வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அது இரண்டாவது தான். ஆனா முதல்ல என்ன செய்ய விரும்புகிறார்னா, பாவத்தை உங்களில் இருந்து நீக்க வேண்டும் என்று உங்களுடைய பாவங்களுக்காக கிருபாதர பலியாக இயேசு சிலுவையிலே மரித்தபடியினாலே இப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும் அவர் தம்முடைய அதிகாரத்தினாலே பாவங்களை நீக்கி சுகத்தோடு பெலத்தோடு உங்களை வாழ வைத்திடுவார். அதனால தேவன் உங்களுக்கு முதலிடம் கொடுக்கிறது என்ன தெரியுமா? உங்களுக்குள்ள இருக்க பாவத்தை பிடுங்கணும். அதான் வேறு. பாவங்கிறது ரூட்டு. அதான் கீழே போய் போய் வியாதியை வெளியே கொண்டு வருது, தரித்திரத்தை கொண்டு வருது, பிரச்சனைகளை கொண்டு வருது, சாவை கொண்டு வருது. கவனிங்க, பாவம் உள்ள இருந்தாதான் சாகணுங்கிற ஆசையே வரும். பாவம் உள்ள இருந்தாதான் எல்லாமே வாழ்க்கை வெறுத்த மாதிரி தெரியும். ஏன்னா பாவம் உள்ள இருக்கு. எப்பெல்லாம் அப்படி உங்களுக்குள்ள தாட் வருதோ, நினைவு வருதோ, அப்பொழுதெல்லாம் இயேசுவே என்று கூப்பிடுங்க. ஒரு வார்த்தை தான், இயேசுவே சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவேன்னு சொல்லுங்க. வானத்தின் கீழெங்கும் பூமியின் மீதெங்கும் அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் நீங்கள் ரட்சிக்கப்படும்படி கொடுக்கப்படவில்லை. தெய்வ பிள்ளைகளே, நீங்க இயேசுவேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. உங்களிடம் இருக்கிற பாவத்தை அவர் பிடுங்கி எறிந்து உங்கள் சரீரத்திலே முழு ஆரோக்கியத்தையும், உங்கள் சரீரத்திலே முழு பலத்தையும், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலத்தையும் தந்து உங்களை உயர்த்துகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆத்மாவில் இருக்கிற பாவத்தை வெளியேற்றி விட்டு அது பாவத்தை வெளியேற்றினாலே சரீரத்திற்கு வியாதி ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிருங்க சொல்லுங்க, போயிரும். ஒரு செடியை நீங்க வேரோட புடுங்கிட்டீங்க அப்படின்னா, அந்த வேரை எடுத்துட்டீங்கன்னா மேல இருக்கிற அந்த இலைகள் எல்லாம் என்ன செஞ்சிரும்? ஆட்டோமேட்டிக்கா வாடி போயிரும். பாவம் தான் ஆத்மாவில் இருக்கு, அதுதான் சரீரத்துல வியாதியை கொண்டு வருது. இயேசு உங்களிருந்து அந்த பாவத்தை நீக்கும் போது உங்கள் சரீரத்திற்கு வியாதியும் ஆட்டோமேட்டிக்கா வெளியேறியும். அதான் இங்க செஞ்சாரு. பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னாரு. இப்பெல்லாம் அதுக்குள்ள கொந்தளிச்சான். என்ன பாவத்தை நீங்க மன்னிக்கிறீங்க? பாவம் நீக்கப்பட்டாதான் என் சுகமே வரும். நண்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம நிறைய நேரம் நம்ம சர்ற தேவைகளுக்காகவும் பொருளாதார முன்னேற்றத்துக்காகவும் ஜெபிக்கிறோம், நல்லது. ஆனால் இயேசு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதுதான் மேலான ஆசீர்வாதமா கருதுகிறார். ஆமென். பாவம் மன்னிப்பின் நிச்சயம் உங்களுக்குள்ளே வர வேண்டும். உங்க ஜபங்களுக்கு பதில் தரும் போது தேவன் என்ன செய்யணும்? வெளியரங்கமான ஆசீர்வாதத்தை காட்டிலும் உள்ளரங்கமாக ஒரு பதில் தர விரும்புகிறார். அது என்ன அப்படின்னா, உங்கள் பாவங்கள் உங்களை விட்டு நீக்க விரும்புகிறார். ஆமென். அதுதான் தேவனுடைய பிரதானமான எண்ணமா இருக்கு, பிரதானமான நோக்கமா இருக்கு, பிரதானமான திட்டமா இருக்கு, பிரதானமான குறிக்கோளா இருக்கு. அவருடைய சிந்தனையே அதுதான். பாவங்கள் நீக்கப்பட்டவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும். யோவான் 1:12 அதுதான் சொல்றாரு. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். தேவனுடைய சிந்தை என்னன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாவங்கள் முற்றிலுமாய் உங்களை விட்டு நீக்கி விட்டார் அவர். நீங்கள் சுகத்துக்கோ ஆரோக்கியத்துக்கோ பரிசுத்தத்துக்கும் பிள்ளைகளாக பிறந்திருக்கிறீர்கள் இயேசுவின் நாமத்தினாலே.